ஹாய், சூப்பராக ஒரு முட்டையும் அவரைக்காயும் வச்சு ஒரு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு விட்டுக்குங்க, கூடவே கொஞ்சம் ஜீரகம் கடுகு போட்டு நல்லா அது பொரிஞ்சு வர வரைக்கும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நைஸாக பொடியாக சேர்த்துக்குங்க, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. பாருங்கள், அவரைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். அவரைக்காயோட கலரும் மாறாது. எப்பயுமே பச்சை தன்மை உள்ள காய்களை செய்யும்போது அதை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, ஏன்னா அது காய் கடுத்தா மாதிரி ஆகிடும். கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு தான் நம்ம காய்கறியை வதக்கணும். இப்போ நான் லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கிக்கிட்டேன். கூடவே வெறும் சில்லி பவுடர் லைட்டாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேணும்னா சேருங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. இப்போ 4 முட்டையை நான் உடச்சி வச்சுருக்கேன். 4 முட்டையை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா முட்டையை மட்டும் அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. இப்போ மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி விட்டு வதக்கி எடுக்கும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா சாம்பார் சாதம், ரசம், புளிக்குழம்பு வச்சா கூட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அமுதா அடுப்பாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.